வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து குட் ஃப்ரைடே, சர்ச்சுக்கு தான் போகிறோம். மும்மணி தியான ஆராதனை வந்து நடக்கும். அதில் கலந்துக்கிட்டதுக்காக தான் நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு ரெடி ஆகியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்ச்சில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் கட்டுறேன். பாய். தாங்கள் செய்கிறது என்னவென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் பிதாவிடம் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். ஒரு மனிதனை சிலுவையில் அறைந்தவுடனே அந்த மனிதர் தன்னுடைய எங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இரண்டாவது வார்த்தையை காயத்தமாக பக்கத்துல யாரை அடைந்திருந்தாங்க? ரெண்டு தமிழர்களை அடைந்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். 23 எடுத்து வாசி பார்த்தோம்னா, சிலுவையில் அறைந்த ஒரு குற்றவாளியும் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யலாம்? பரிகாசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன சொல்றான்? திருரத்தம் சிந்தும் தேவனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஓடி வந்தார்கள். அவர் யாரையெல்லாம் தொட்டாரோ அவர்கள் குணமடைந்தார். பெற்றோர்களும் நாங்கள் பிள்ளைகளை பாரபட்சம் இல்லாமல் நாம் நேசிக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்கிறோம். இறக்கமுள்ள ஆண்டவரே, தேவரீர் அகோர பாடுகள் படும் சமயத்திலும் ஒரு துன்பத்தை பெரிதாமல் எண்ணாமல் மற்றவருடைய துயரத்தை நீக்கவே நீர் முயற்சித்தீர். இயேசுவை எங்களுக்குள் இந்த மனதை உண்டாக்கிவிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்கள் சொந்த கஷ்ட நஷ்டங்களை அதிகமாக எண்ணி வருந்தாமல் பரலோக சிந்தையுடையவர்களாய் எந்த வேளையிலும் உழைக்கும் கிருபை செய்யும். எங்கள் தாய் தந்தையரை நாங்கள் நேசித்து கனப்படுத்தி ஆதரிக்கவும் உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் அருள் புரியும். மனதையும் சரீரத்தையும் ஆஸ்தியையும் பற்றிய எவ்விதமான துன்பங்களும் அடைந்து வருத்தப்படுகிற யாவரையும் ஆதரித்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று தாழ்மையோடே உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். மத்திய 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? பிள்ளைகளே, இந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. 9ஆம் மணி வேளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை சிலுவையிலே அறைந்த நேரம் 9ஆம் மணி வேளை அல்ல, அது 3 மணி என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஜெப வேளை 9ஆம் மணி வேளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் மணி வேளை என்றால் கடிகாரத்திலே 3 மணி என்று அதற்கு அர்த்தம். அருமைய பிள்ளைகளே, யூதர்கள் பொதுவாக ஜெபிக்கிற நேரம் 9 மணி என்று சொல்லுகிறார். உச்சக்கட்ட ரிசல்ட் என்னன்னா, பிசியோலஜிக்கல் ரிசல்ட் என்னன்னா டீஹைட்ரேஷன். அதாவது நீர் சத்து உடம்புல ஒண்ணுமே, அதாவது நீரே இல்லாம போற அளவுக்கு ஆயிரும்.
பொதுவாகவே எந்த மனுஷனும் சிலுவையில் அப்படி நம்ம அறைந்தார்களானால் அதோட ரிசல்ட் வந்து என்னன்னா நீர்ச்சத்து இழப்பு, அதாவது டீஹைட்ரேஷன் ஆகும், ஃபுல் தண்ணியும் வெளியேறியும் அவ்வளவு தூரம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடைசி ராப்போதுக்கு அப்புறம் அவர் வந்து என்னதும் உட்கொண்டதா சொல்லப்படலை. மத்திய 27ஆம் அதிகாரத்தில் 34 நினைக்கிறேன். அதாவது கசப்பு கலந்து காடி அவர்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் அவர் ருசி பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லைனாலும் வேண்டான்ட்டார், வாங்க மறுத்துட்டாருன்னு சொல்லப்பட்டது. அப்போ ஒன்றுமே அவர் சாப்பிடல. 18 மணி நேரமா சிலுவையில் இருக்கும் பொழுது 18 மணி நேரம் அவர் ஒன்றுமே உட்கொள்ளலை. அப்போ பசி இருக்கும், தாகம் இருக்கும், அது நார்மலாக உள்ள ஹியூமன் பீயிங்க்கு உள்ளதுதான். ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன். இப்போ நான் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது நான் ஆதி ஆமத்துலேருந்து ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து பார்த்தேன், எதுலெல்லாம் தாகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து நியாயாதிபதியில் எடுத்தோன்னா தெரியும், சிம்சோன் வந்து பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்ட பிறகு ரொம்ப தாகமாக இருந்தார். ஆண்டவர்கிட்ட உடனே கேட்பாரு. 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடிய வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி, இந்த முடிந்தது என்ற சொல் என்ற வார்த்தை ஒரு தோல்வியின் குரல் அல்ல, இது ஒரு வெற்றியின் குரல். இது ஒரு வேதனையின் முடிவல்ல, இது ஒரு ரட்சிப்பின் ஆரம்பம். பொதுவாக நமக்கு கொடுத்த வேலை, தனக்கு கொடுத்த எல்லா வேலைகளையும் முடித்த ஒருவர் தான் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படி சொல்லுவாங்க. இயேசு பிதாவே உன் கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டார் என்று சொல்லப்பட்டார். இயேசுக்கு அதிகாரம் உண்டு, கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, எடுக்கவும் அதிகாரம் உண்டு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த இயேசு சில காரியங்களை ப்ராப்பரா செய்யறார். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் நமக்கு சில அதிகாரம் இருக்கலாம், சில காரியத்தை நீங்க சக்சஸா முடிச்சிடலாம். சக்சஸா முடிச்சாலும் வேதம் சொல்றது முடிவு வரையிலும் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். பரிசுத்த ஞான ஸ்நானத்தாலும் திடப்படுத்துதலினாலும் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற யாவரையும் சேஷமாக இந்த சபையாரையும் பரம குணங்களால் அலங்கரித்து நித்திய ஜீவனை அடையும்படி செய்திருட வேண்டும் என்று நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கைகளை தயவாய் அங்கீகரித்து உபயோகிக்க வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் உம்மை வேண்டிக் கொள்ள